அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதி சத்திரக்குடியில் 110 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் பிரம்மாண்டமான கொடியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றி வைத்து கல்வெட்டையும் திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. நேற்று பரமைக்குடி, திருவாடனை சட்டமன்ற தொகுதிகளிலே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றினார். இன்றைக்கு காலையிலே சேதுபதி மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைக்கு சென்று அங்கே இளைய மன்னர் நாகேந்திரன் சேதுபதியை நேரில் சந்தித்து குறிப்பாக அரண்மனையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்வையிட்டு அவருடைய குடும்பத்தினர்களும் பேசியிருந்தார். தொடர்ச்சியாக விவசாயிகள் சங்கம், மீனவர் சங்கம், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளோடு சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை பெற்று அதற்கு பிறகு அந்த கோரிக்கைகள் 2026 அவர்கள் ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி அளித்தார். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் அரண்மனை அருகே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது குறிப்பாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதுகுளத்தூர் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். செல்லுகிற வழியிலே சத்திரக்குடி என்கிற பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்து ஒரு உற்சாக வரவேற்பினை அளித்தார்கள். அதே சமயம் அந்த பகுதியிலே பிரம்மாண்டமான 110 அடி உயரம் கொண்ட வானளாவிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் கொடியேற்றி வைத்து அங்கே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை திறந்து வைத்தார். அங்கிருந்த மக்கள் ஏராளமான உற்சாக வரவேற்பனை கொடுத்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி வானிலை பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. தற்போது முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சியுரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சென்று கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியிலே இன்று இரவு திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.